சுர்ஜித் தாயை கைது செய்ய பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கவின் ஆணவ கொலை வழக்கில் ஏற்கனவே சுர்ஜித், அவரது தந்தை சரவணன், ஜெயபாலன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது சுர்ஜித்தின் தாயை கைது செய்ய பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 800 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சுர்ஜித் தாயார் தற்பொழுது கைது செய்ய பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், விவரங்கள். நெல்லை கேடிசி நகர் பகுதியில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கவின் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுர்ஜித் என்பவர் அக்காவை காதல் செய்திருக்கிறார். அந்த காதல் விளைவாக இருவருமே வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால சுர்ஜித்துக்கு இதை பிடிக்காமல் அவரு அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் குடும்பத்தோடு அனைவரும் சேர்ந்து இதை ஒரு திட்டமாக தீட்டி இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த கொலையின் காரணமா இது ஒரு ஆணவ கொலையாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கொலையை சம்பந்தப்பட்ட மூவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பது, அதாவது முதல் கட்டமாக சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன், அதன் தொடர்ந்து அவரது சகோதரரான ஜெயபாலன் என்ற மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் இந்த வழக்கின் முகாந்திரத்தை விசாரணை செய்து 800 பக்க அளவிலே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த கொலையில் சுர்ஜித்தின் தாயாரான உதவி சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு இருப்பதாக இந்த அரசு தரப்பிலே நெல்லை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். அதனைத் தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலும் சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படாத நிலையினால் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி ஹேமா சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரியை கைது செய்ய பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் புதிய திருப்பமாக சுர்ஜித்தின் தாய் கைது செய்யப்பட இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.